டான்ஸுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? டெஃபினெட்லி. இப்போ யோகானா எல்லாரும் சும்மா ஆசனான்னு நினச்சிருக்காங்க. ஆசனாஸ்னா 100% டான்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் டெண்டன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. பரதநாட்டியம்ங்கிறது இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு பல பேருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பேரும் வந்து அவங்க அரங்கேற்றம் அவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. பட் தேர் ஆர் மெனி டீச்சர்ஸ். ஸோ உங்கள் ஃபாதரோட இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அடிக்கடி மீட் பண்ணுவீங்களா? ஜாலியாக வந்து சப்ஜெக்ட் கவர மற்ற விஷயங்கள்லாம் அரட்டையெல்லாம் உண்டா? நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க எங்க அப்பா மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்போ நான் சத்சங்ல உட்கார்ந்தேன்னா எனக்கு குரு மாதிரி தான் உட்காருப்பாங்க. அவர் ரொம்ப ஒரு சீரியஸ் பர்சன் இல்லையா அப்பா? இந்த சம்ஸ்கிருதி எப்போ ஆரம்பிச்சது? அதோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஈஷா சம்ஸ்கிருதி இஸ் an education system where they learn yoga கலரிப்பாயிட்டு. சரி, உங்க சம்ஸ்கிருதியில ஒரு வசதி இல்லாத ஒரு பொண்ணோ பையனோ நல்ல டேலண்டட் அவனை ஏத்துப்பீங்களா? தனிப்பட்ட முறையில் நீங்க எப்படி ஜாலியான பொண்ணா இல்லை ரொம்ப சீரியஸ் பர்சனா? நீங்க இளையராஜா ரசிகரா அல்லது ரஹ்மான் ரசிகரா அல்லது வேற யாராவது? They changed film music, you know. அந்த கிளாசிக்கல் டோன் எப்போவுமே இளையராஜா சாரோட மியூசிக்ல இருந்து இது போகாது. பிகாஸ் he has that. டான்ஸ் தவிர வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? உங்களுக்கு கலரிலாம் தெரியுமாமே? கலரி எல்லாம் நான் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு தெரியும்னு எனக்கு சொல்லவே முடியாது. நான் பிகாஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி நான் வந்து ஆசிரமில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க கலரி ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ அவங்க கூட பேசி எனக்கு கலரி பற்றி மேபி இன்னும் கொஞ்சம் தெரியும்னு சொல்லலாம். பட் கலரி எனக்கு தெரியும் நான் சொன்னால் ரொம்ப தப்பு. எனக்கு நான் ஏதோ 2 வாரம் ஒரு மாதம் அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். டான்ஸுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? டெஃபினெட்லி. இப்போ யோகானா எல்லாரும் சும்மா ஆசனான்னு நினச்சிருக்காங்க. ஆசனாஸ்னா 100% டான்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் டெண்டன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. Yoga is not just about flexibility, but it does bring flexibility, which is helpful for a dancer. It does bring strength, which is helpful for a dancer. But doing yoga or doing a certain practice on a daily basis that brings balance to the mind and brings balance to how or just the way that we look at our lives is helpful to anybody. Maybe definitely a dancer, because stage ku munnadi poi you kind of have to give everything on stage. Yaar enna solla poranga andha mari nenchinde irundha you're not able to, you know, give what you need to do. But if you don't worry about that, you can be involved. Definitely a practice of yoga will be a great support. இல்ல இப்போ ஒரு வர்ணம் வந்து பல நேரங்களில் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆயிடுது. யோகா கற்றுக்கிட்டவங்களால இன்னும் இந்த சோர்வு இல்லாமல் ஆட முடியுது இல்லையா? Yes, it's not the purpose of yoga, but that will also help. But if you want to have stamina, you have to work towards stamina. If you need to work on something else, அது வந்து ஒரு டான்ஸருக்கு ஏற்ற மாதிரி. நிறைய பேர் இப்போ டான்ஸுக்கு தவிர நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு டான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் டான்ஸ் தான் பண்ணணும்னு அவங்க அது நிறையா ஒரு நாளில் நிறையா many hours they practice. That's one way to do it. So ஒரு பாடிக்கு ஒரு மைண்டுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க தான் சொல்ல முடியும். பட் யோகா பீயிங் ஹெல்ப்ஃபுல் டு எனிபடி இஸ் நாட் லிமிட்டெட் டு டான்சர்ஸ். ஐ எம் சேயிங் எனி கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ், எனி யோகா ப்ராக்டிஸ். டான்ஸராகதால உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கறேன், அவ்வளவுதான். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸோ அவங்க ஸ்டேஜ்ல ஏறும்போது உங்களுக்கு அந்த that little distance to allow yourself to do what you need to do on stage, I'm sure yoga will help in that. பரதநாட்டியம்ங்கிறது ஒரு கலை அப்படிங்கிற கான்செப்ட் போய் இன்னைக்கு வந்து அது ஒரு ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆயிடுச்சு. பரதநாட்டியம்ங்கிறது இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு பல பேருக்கு. எங்கே பார்த்தாலும் பரதநாட்டிய ஸ்கூல், அப்புறம் அரங்கேற்றம், அதுக்கு முன்னாடி சலங்கை பூஜை, எல்லாத்துக்கும் இந்த டீச்சர்ஸ் வந்து பயங்கரமாக வசூல் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் பல பேருக்கு அதை பற்றி ஒரு முதல் தலைமுறை கற்றுக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாதையே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பரதநாட்டியம் அரங்கேற்றங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கல்யாண செலவு மாதிரி ஆயிடுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பேரும் வந்து அவங்க அரங்கேற்றம் அவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. பட் தேர் ஆர் மெனி டீச்சர்ஸ் இன்னும் அவங்க அரங்கேற்றம் ரொம்ப சின்னதாக பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் யூஸ்வலாக அவங்க அந்த டெசிஷன் எடுப்பாங்க. அவங்க மனசில் என்னென்னா சோஷியலி இவங்க வந்து பெருசாக அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும், அந்த மாதிரி
தோணுச்சுன்னா கடன் வாங்கியாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது சார். நீங்க வந்து டான்ஸ் எதுக்காக கத்துருக்கீங்க அந்த மாதிரி நீங்க நினச்சிக்கணும். உங்களுக்கு வந்து எனக்கு டான்ஸ் ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் இட். எஸ்பெஷலி குழந்தையா இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் இட். நீங்கள் டான்ஸராக இருக்க போகிறீங்களா, டாக்டராக இருக்க போகிறீங்களா, இன்ஜினியராக இருக்க போகிறீங்களா, அந்த வயசில் அந்த குழந்தைக்கு வந்து அவங்க எதுக்கு டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க டான்ஸர் ஆகிறாங்களா இல்லையா இஸ் ஆல்மோஸ்ட் irrelevant. Because to study an art and to really be thinking on so many different lines at the same time, physically and mentally, to be able to do those things is a different kind of training which I think, you know, as children you should be exposed to. இப்போ அரங்கேற்றத்துக்காக நிறைய பேர் வந்து நான் வந்து என்னோட குழந்தைய வந்து கிளாஸ்க்கு போட்டுட்டு அவங்க 12 வயசு இருக்கும்போது அவங்க அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க, அவங்க 16 வயசு இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு 100% வாங்க போகிறாங்க, அப்புறம் காலேஜில் இப்படி வாங்க அந்த மாதிரி நினச்சிட்டே போனீங்கன்னா நிச்சயமாக இந்த சிச்சுவேஷன் will arise where people want bigger and bigger அரங்கேற்றம்ஸ். நீங்கள் வந்து உங்கள் சைல்டு எந்த மாதிரி டான்ஸ் டீச்சருக்கு அனுப்புறீங்க அது நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். த டான்ஸ் டீச்சர் இஸ் டூயிங் த பெஸ்ட் தட் தே கேன் டூ. மேபி அவங்களுக்கு வந்து இப்படி தான் சொல்லி கொடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. somebody else may want to teach it in a different way. ஸோ நீங்கள் வந்து டீச்சராக நீங்கள் தானே சூஸ் பண்ணுறீங்க டீச்சர். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி டீச்சர் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி டீச்சர் தெரியலையா உங்களுக்கு? அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நான் சொல்கிறேன். ஆமாம், பட் அது பழகி போயிடும் இல்லையா சார்? முதல்ல நீங்கள் இப்போது யாராவது மீட் பண்ணுறீங்கன்னா தெரியாது, மேபி தெரியாது, பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு யாரும் தெரியாது இந்த மாதிரி யூனோ ஃபுல்லி டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் பீப்புள். ஐ டோன்ட் நோ எனிபடி லைக் தட். But if that is happening, then that's something that we have to look at as a community and make a decision. It's not up to us, but what you encourage and what you discourage is something. But I think why do we learn dance if we fix that? If we are learning dance because it is an art form that allows us to learn more about our culture, our heritage, but also about human emotions and human reactions and relationships, and to study it in this beautiful framework of dance, then I think you will have to find the right teacher for that. And I don't think it's absolutely necessary to do an arangetram. I don't think it's necessary to do a big arangetram. But that's just my personal opinion. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி தானே பண்ணணும் உங்க வாழ்க்கை. இந்த சம்ஸ்கிருதி எப்போ ஆரம்பிச்சது, அதோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. Isha Samskriti is an education system where they learn yoga, kalaripayattu, Carnatic music, Hindustani music, Bharatanatyam. They learn Sanskrit, they learn Tamil, English, they learn math. These are their main subjects. They learn other subjects in workshops. இப்போ physics இது அதெல்லாம் கொஞ்சம் சின்ன workshops. எல்லாத்துக்கும் qualified teachers இருக்காங்க. Yes. But their focus is on the arts. So they learn and then அப்புறம் அவங்க வந்து when they become slightly older அவங்க வந்து 2 subject drop பண்ணலாம். அப்புறம் when they become almost graduating அப்போ வந்து இன்னொரு சப்ஜெக்ட் ட்ராப் பண்ணி they focus on one subject. So அங்க தான் தங்கி படிக்கணுமா இல்ல அப்படி இல்லையா? டெய்லி ஸ்காலர்ஸ் இல்ல, it's a fully residential school. Their focus is also on yoga and they learn to do yoga and Ayurveda as well as their subjects. So their focus is very different. நீங்க என்ன சொல்லி தரீங்க அங்க? நான் வந்து அங்க ஸ்கூல்ல அவ்வளோ சொல்லி கொடுக்கறது இல்ல. We have 2 wonderful dance teachers. Actually, I think we have 4 wonderful dance teachers now already. நான் வந்து அங்க இருக்கும்போது எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி maybe a few days I'll go and teach. But mostly I work with the alumni. So the alumni who have graduated அவங்க வந்து நிறைய பேர் இப்போ நம்ம கூட இருந்து அவங்க ஆன்லைன்லயும் லைவ்லயும் அவங்க டான்ஸ், மியூசிக், கலரிப்பாட்டு, சாண்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி. எங்களுக்கு என்னன்னா இப்போ எல்லாரும் நீங்க எந்த வயசு இருந்தாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பாட்டு கற்றுக்கணும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த பாட்டு, கர்நாடிக் மியூசிக் பற்றி கொஞ்சம், தாளம் பற்றி கொஞ்சம், அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்போம். இப்போது கலரி பாட்டு பண்ணணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 9 நாள் ஒர்க் ஷாப் மாதிரி ப்ராப்பர்லி இன்டென்சிவ் ஒர்க் ஷாப் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் நம்ம கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டான்ஸில், மியூசிக்கில், கலரி பாட்டில், சாண்டிங்கில் நாங்கள் 4 கோர்ஸ் நாங்கள் ஆன்லைனில் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சம்ஸ்கிருதியில் இருக்கிறவங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
ஸோ அதுதான் இப்போ மெயினாக என்னோட ஃபோக்கஸ், ஹவு டு கெட் தெம், பிகாஸ் இது வந்து அவங்களுக்காக க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்க தான் இருக்காங்க, பிட்வீன் 18, 20, 25 அந்த வயசில் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சப்போர்ட்டிங் தெம் டு சி ஹவு தே கேன் டேக் த ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட். அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அவங்களோட விஷன் என்ன, அந்த மாதிரி பார்த்துட்டு we need to move that forward. Plus, as part of Project Samskriti, we will have a performance team. இப்போ நாங்கள் சேவ் சாயிலுக்கு ஒரு 12 பேர் நாங்கள் போனோம் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டீம் நாங்கள் வந்து கச்சேரி பண்ணுற மாதிரி ஒரு குரூப் வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சரி, உங்க சம்ஸ்கிருதியில ஒரு வசதி இல்லாத ஒரு பொண்ணோ பையனோ நல்ல டேலண்டட், ஆனால் அவன்கிட்ட உங்கள் பேமெண்ட்டு அவனால் பண்ண முடியாது, உங்கள் ஃபீஸ் அவனால் கட்ட முடியாது, அவனை ஏற்றுப்பீங்களா? There are many people who sponsor students in many of our schools, including Isha Vidya, including Isha Samskriti. There are many people who sponsor. இவனுக்கு தெரியாதுல தனக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நீங்கள் தான் ஸ்பான்சர் பார்க்கணுமா? அந்த மாதிரி இல்லை. ஈஷா வித்யால they have different types of sponsorship. Some people sponsor full education of one particular child. Sometimes they just give a general thing and they want to sponsor everybody for 1 year. அது டோனருக்கு ஏற்ற மாதிரி தானே they get to say, at least with Isha Vidya. ஸோ இப்போ அந்த சம்மந்தப்பட்ட பையன் வந்து டோனரோட தான் வரணும், யாரோ தனக்கு செலவு அப்படின்னு? அது எனக்கு தெரியாது சார், நீங்கள் வந்து ஈஷா வித்யா கிட்ட தான் கேட்கணும். ஸோ இதை தவிர இங்கே சென்னையில் வந்து நீங்கள் தனியாக சொல்லித் தரீங்களா? இங்கே நான் தனியாக சொல்லி கொடுக்கறது இல்லை, நாட் as a rule or anything, but because we travel so much. நீங்கள் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டா அது வேறு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி, வாரத்துக்கு 1 வாட்டி அந்த மாதிரி கிளாஸ் எடுத்தே ஆகணும். எஸ்பெஷலி இஃப் யூ டேக் ஆன் தி எஜுகேஷன் ஆஃப் somebody else as a responsibility. With how much I travel, நாங்கள் ஒரு இடத்துல I'm not there for long enough to take on students. So இப்போதைக்கு I just do small workshops. I don't really teach full time. ஸோ உங்கள் ஃபாதரோட உங்களோட ரியாக்ஷன், இது இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அடிக்கடி மீட் பண்ணுவீங்களா? ஜாலியாக வந்து சப்ஜெக்ட் கவர மற்ற விஷயங்கள்லாம் அரட்டையெல்லாம் உண்டா? ஸோ ஒரு நாள் நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க எங்கள் அப்பா மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சத்சங்கில் உட்காந்தேன்னா எனக்கு குரு மாதிரி தான் உட்காருப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவர் ரொம்ப வெரி சீரியஸ் பர்சன் இல்லையா அப்பா? இல்லையே, அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஜோக்கெல்லாம் அடிச்சு பேசுவார் உங்கள்கிட்ட? ஆஃப்கோர்ஸ். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவங்க பேச்சில் எல்லாமே ஜோக்காக தான் அடிச்சு சொல்லுவாங்க எல்லாரும் பற்றி. உங்கள் டான்ஸு மற்ற விஷயங்கள்லாம் விட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி ஜாலியான பொண்ணா இல்லை ரொம்ப சீரியஸ் பர்சனா? நீங்கள் தான் சொல்லணும். I think I'm a very happy person. I am a very happy person. ஃப்ரெண்ட்ஸோடலாம் சினிமாக்கெல்லாம் போவீங்களா? ஆமாம், but that's not really the definition of whether I'm a jolly person or a serious person. அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி லைஃப் உண்டான்னு மற்ற பெண்கள் மாதிரி. ஐ திங்க் ஜென்ரலாக நாங்கள் வெளியே போய் அவ்வளோ படமெல்லாம் அவ்வளோ பார்க்கறது இல்லை, பட் டெஃபினெட்லி there are some films that we really like, so we go out and see. என்ன படம் பார்த்தீங்க கடைசியா? இந்த வருஷம் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லையே, எங்கே போய் பார்க்கறது படம்? ஏன் வெளியூர் போறீங்களா? அங்கே ஆந்திரா அங்கெல்லாம் போனால் அங்கே தான் படம் பார்க்கலாம், புது படம் நிறைய வருது. No, I don't even remember the last movie I've seen, but there are some movies that my husband and I like very much, so then we go and watch those together. I mean, எனக்கு கேள்வி அவ்வளோ புரியலையே. I have friends, I spend time with people, we have good relationships with a lot of people, and some of them are dancers, some of them are lawyers, some of them are in other fields, so it's not all only artists. It's quite a mixed group of people who are all young and trying to do what they would like to do. So நீ மியூசிக்கில் வந்து சினி மியூசிக்கை பொறுத்தவரை சொல்கிறேன், நீங்கள் இளையராஜா ரசிகரா அல்லது ரஹ்மான் ரசிகரா அல்லது வேற யாராவது? எல்லாரும் இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மான் ரசிகர் தானே. ஸோ டெஃபினெட்லி ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள். நீங்கள் அந்நியாயத்தையும் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறீங்க. அப்படி இல்லை, எனக்கு ஐ மீன் எவ்ரிபடி இஸ் அ ஃபேன் பிகாஸ் அவங்க வந்து they changed film music, ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கிறதுல இருந்து they brought in so many modern things. At the same time அந்த கிளாசிக்கல் டோன் எப்போவுமே இளையராஜா சாரோட மியூசிக்கில் இருந்து இது போகாது, பிகாஸ் he has that
And at that time அவங்க மியூசிக் பண்ணும்போது அவங்க வந்து முதல்லா புதுசா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி புதுசா சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி how can you not appreciate such music? நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டு எது? தெரியல, இப்படி நீங்க கேட்ட உடனே எனக்கு ஒரு பாட்டு பேரும் வரல எனக்கு. தெலுங்கு பாட்டு தான் சொல்லலாம். தெலுங்கு பாட்டு ஆக்சுவலாக நாங்கள் அவ்வளோ கேட்கறது இல்லை. இட்ஸ் either it's old, you know, it's like older music from Rahman, or it's a lot of times it's English music, a lot of time it's Carnatic music or Hindustani music. ஜெனரலாக வெங்கடேஷ் குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறையா எனக்கு சன்னுலால் மிஸ்ரா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட பாட்டு வீட்டில் எப்போவுமே ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மெயினாக. நீங்கள் இந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, நான் கற்றுக்கல. கர்நாடிக் பேஸ் தெரியும்? ஆமாம், கலாக்ஷேத்ராவில் இருக்கும்போது எல்லாருக்கும் கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் நான் ஸ்கூலில் இருக்கும்போது டான்ஸ் கொஞ்சம் கற்றுனேன், பாட்டு கொஞ்சம் கற்றுனேன், மிருதங்கம் கொஞ்சம் கற்றுனேன். மிருதங்கம் வாசிப்பீங்களா? இப்போ எல்லாம் ஒன்றும் கையில் வராது சார். அப்போ ஸ்கூலில் இருக்கும்போது கொஞ்சம் கற்றுனேன். கர்நாடிக் மியூசிக்கில் உங்கள் ஹஸ்பண்டை தவிர வேறு யாரும் மியூசிக் அதிகமாக கேட்பீங்க? மெயின்லி ஓல்ட் ரெக்கார்டிங்ஸ். பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக பழைய ரெக்கார்டிங் ரொம்ப அழகான ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கேன். ஆமாம், ஜிஎன்பி, ஆரியக்குடி அவங்களோட ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வீட்டில் அது வந்து எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். இப்போ உள்ள பையங்க இப்போ சித் ஸ்ரீராம் மாதிரி இப்போ உள்ளவங்க சித் ஸ்ரீராம்னா அவ்வளோ கேட்டதில்லை. பட் கேட்டால் மெயினாக நான் ஃபிலிம் பாட்டு தான் கேட்டிருக்கேன். கச்சேரி நாங்கள் ஆக்சுவலாக அப்படி போய் கேட்கறது கொஞ்சம் கம்மியாயிடுது. பட் தெர் ஆர் சோ மெனி யங் மியூசிஷியன்ஸ், நாங்கள் எல்லாரும் கேட்போம். அண்ட் எவ்ரிபடி நோஸ் எவ்ரிபடி, யூ நோ, we're all friends. ஸோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ ராதேனா ஒரு 5 வருஷத்தில் இப்படி இருக்கணும், 10 வருஷத்தில் இருக்கணும். ஐ ரியலி டோன்ட் ஹாவ் எனி செட் திங் லைக் தட். But I would like to dance and I would like to create new pieces. And I think now is the time for me to do that because I'm more comfortable with my dance now. முதல்ல அந்த ஒரு கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கா கரெக்டாக இருக்கா நிறையா சந்தேகம் எல்லாருக்கும் வரும். பிகாஸ் இட்ஸ் சச் அ டெக்னிக்கல் திங். இதுதான் கரெக்ட் டெக்னிக், இதுதான் தப்பு டெக்னிக். பட் அது வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்போ எனக்கு வேற மாதிரி கம்ஃபர்ட், யூ நோ, வித் மை ஓன் எக்ஸ்பிரஷன். So I think now will hopefully be an interesting time for me as a dancer. So ராதையோட பலம் என்ன, பலவீனம் என்ன? அது எனக்கு நிச்சயமா தெரியாது. நீங்க சந்தீப் கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு இன்னும் தெரியாது? உங்களுக்கு எல்லாமே பலம் தான். I think the people around me are my biggest strength. I'm not just talking about Sandeep or Sadhguru, but ஈஷாவில் இருக்கிறவங்க வாலண்டியர்ஸ் எல்லாம். இப்போ நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நாங்கள் எல்லாம் மனசத்தில் வச்சா அந்த ஆர்வத்தோட எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஐ திங்க் தட்ஸ் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். எல்லாரும் வந்து அந்த என்தூசியாசமோட ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வேறு மாதிரி ஐடியா இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் தட் இன்டென்ஷன், எல்லாருக்கும் இது நல்லா வரணும், அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? when you have those kind of people around you, then you feel like என்ன பண்ணணும் அது வந்து மனசுல வச்சிருந்தா it's so possible. But to get that kind of comfort with the people around you, I just thought that's how everybody was. I'm now appreciating more and more the kind of dedication that comes with people when you're working with them long term. இவ்வளவு நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு சலிக்காமல் அழகாகவும் பொறுமையாகவும் பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.